சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டு. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுனம் வரப்போற மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியை ரொம்பவே ஆவலோடையும் நம்பிக்கையோடையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில ராசிகள்ல மிதுன ராசியும் ஒண்ணு. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களோட சமீப கால வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க ஏமாற்றங்களும் தோல்விகளும் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வந்திருக்கும். எந்த வகையிலையும் மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் மிதுன ராசிக்காரங்க கனவுல மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அவங்களோட நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா குரு பகவானோட பார்வை நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ கிடைக்காத ஒரு சில ராசிகள்ல இந்த மிதுன ராசியும் ஒண்ணு. இதனாலேயே பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதுலயே முக்கியமா சமீப காலம் அப்படின்னு சொல்றதை விட கடந்த 7-8 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மிதுன ராசிக்காரங்க ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. சொந்தமா தொழில் செய்யறவங்க நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க, பண இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க, தேவையில்லாத கடன் நெருக்கடிகளையும் சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் சொந்த தொழிலை கைவிட்டுட்டு கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பாங்க. அதையும் மீறி இவங்க தொழிலை நடத்திட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் மேல கடன் வாங்கி தான் அந்த தொழிலை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பெரிய அளவுக்கு தொழில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. போதா குறைக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் தொழில சந்திச்சுட்டு வராங்க. அதே போல மிதுன ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், சொந்த பந்தங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சொந்த பந்தங்கள் மூலமா ஏமாற்றங்களை சந்திக்கிறது, சொந்த பந்தங்கள் கிட்ட பணத்தை இழந்துட்டு நிக்கிறது, ரத்த சொந்தங்கள் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் மூலமா எந்த விதமான ஆதாயமும் கிடைக்காம போறது, எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காம போறது, குடியிருக்கிற வீட்டையே விற்கக்கூடிய அளவுக்கு நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறது, சொந்த ஊர்கள்ல வாழ முடியாம வெளியூர்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழலை சந்திக்கிறது. இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கையிலையும் மிதுனராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில மிதுனராசிக்காரங்க தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலர் திருமண தடைகளை சந்திச்சுட்டு வராங்க. ஏற்கனவே திருமணமானவங்க குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு ஜென்ம சனி நடப்புல இருந்தா என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுமோ அதே மாதிரியான பாதிப்புகளை தான் மிதுனராசிக்காரங்க கடந்த 7-8 வருஷங்களா தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா பணமழை கொட்ட போகுது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா மிதுனராசிக்கு பணமழை கொட்ட போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வரப்போற குரு பயிற்சிக்கு அப்புறமா மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில பணமழை அருவியா கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா கடந்த 7-8 வருஷங்களா மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில பணமழையும் கொட்டல, யோகங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஜோதிடர்கள் எல்லாருமே மிதுனராசிக்காரங்களுக்கு பணமழை கொட்ட போகுது அப்படின்னு எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இருந்து பெரும்பாலான மிதுனராசிக்காரங்க கடனாளிகளா மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுனராசிக்காரங்க மன நிம்மதி இல்லாத ஒரு நரக வாழ்க்கையை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த குரு பயிற்சி மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதாவது தற்சமயம் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் இந்த 2024 மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா நில ராசி அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். இன்னும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சில நெருக்கடிகளை கட்டாயமா ஏற்படுத்தும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில லாப குருவா இருக்கிற குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி விரய குருவா சஞ்சாரம் பண்ணுவார். விரய குரு அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய விரய செலவுகளை கொடுப்பார், மன அழுத்தங்களை ஏற்படுத்துவார், உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு எல்லாருமே பயந்துடுறாங்க. ஆனா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் முழுமையான சுப கிரகம் அப்படிங்கறதால அவர் விரய ஸ்தானத்துல இருந்தாலும் முழுக்க சுப விரய செலவுகளை மட்டும் தான் கொடுப்பார். அதாவது மிதுன ராசிக்காரங்க பயப்படக்கூடிய அளவுக்கு மோசமான விரய செலவுகள் எதையுமே குரு பகவான் கொடுக்க மாட்டார். கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சில சுப விரய செலவுகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார்.
அதாவது தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த விரய குரு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க குழந்தைகளோட சுபகாரியங்கள்ல தொடர்ச்சியா தடைகள் ஏற்பட்டு வருது அப்படின்னாலும் அந்த தடைகளையும் இந்த விரய குரு முழுமையா உடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிதுனராசி அன்பர்களால ₹1 கூட சேமிக்க முடியாது. பணத்தை மிச்சம் பிடிச்சு கடன்களை அடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால கடன்களை ₹1 கூட அடைக்க முடியாது. அதே நேரம் உங்க கைகள்ல இருந்து ₹1 செலவானாலும் அந்த ₹1 கண்டிப்பா பிரயோஜனமான செலவா தான் இருக்கும். அதாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு சில மிதுனராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கூடி வரும், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நீங்க நடத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். நம்மளே ஊரை சுத்தி கடனை வாங்கிக்கிட்டு இருக்கவா சாகவா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். இந்த ஜோசியக்காரன் என்னடானா வீடு வாங்க போற, நிலம் வாங்க போற, வாகனம் வாங்க போறன்னு புருடா விட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க கைகள்ல பணம் இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா சுப காரியங்களை நடத்துவீங்க. அதே போல பணம் இருக்கிறவங்க இருக்கிற பணத்தை வச்சு நிலங்கள் வாங்குவாங்க, பணம் இல்லாதவங்க கடன் வாங்கியாவது நிலம் வாங்க வேண்டிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். அதனையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் எத்தனை லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, இனிமேல் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு பிரயோஜனமான செலவா இருக்கும். நீங்க கடன் வாங்குற அந்த பணத்தால உங்க வாழ்க்கையிலையும் ஒரு சில எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். அடுத்ததா விரயஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியை நேரடியா பாக்குறதால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தாய் வழி சொத்துக்கள் மூலமா ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். இது கூட தாய் வழி சொந்தங்கள் மூலமாகவும் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிதுனராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால மிதுனராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உதவிகள் எங்க இருந்து கிடைச்சாலும் அந்த உதவிகளை மனசார ஏத்துக்கோங்க. சுய கௌரவம் தான் எனக்கு முக்கியம், நான் என்னோட சொந்த கால தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய உதவிகளை தட்டி கழிச்சீங்க அப்படின்னா மறுபடியும் பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை சந்திப்பீங்க, பெரிய அளவிலான கடன் நெருக்கடிகள்லையும் நீங்க சிக்கிக்குவீங்க. அதே போல விரயஸ்தானத்துல இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 6 மற்றும் 8வது வீடுகள்ல பதிகிற காரணத்தால எதிரிகள் உங்களை விட்டு முழுமையா விலகக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, எவெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தி நெருக்கடிகளை கொடுத்துட்டு வந்தானோ அவன் எல்லாருமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களை விட்டு செதறி ஓட போறான். இதனால நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, குறிப்பிடத்தகுந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானத்துல நேரடியா பதியறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள், போராட்டங்கள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவும் தொடரத்தான் போகுது. குறிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி மனக்கசப்புகள் ஏற்படுறது, ஒருத்தர் புரிஞ்சுக்காம போறது, சண்டைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் உங்க குடும்ப வாழ்க்கையில கட்டாயமா ஏற்படும். அதே நேரம் நீங்க மிதுன ராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான யோகங்களை மட்டும்தான் கொடுக்கும். அதாவது குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ரிஷப ராசி ஒரு பெண் ராசி அப்படிங்கறதால எல்லா துறைகள்லயுமே பெண்களோட ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. பெண்களுக்கு சிறப்பான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. நன்றி, வணக்கம்.